ஃபங்க்ஷனை பார்த்துட்டு நான் வேற ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம்னு நினச்சிட்டனால இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் நடந்ததே கிடையாது. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு நர்வஸ் ஆகிடுச்சு. ரெண்டாவது என்னன்னா படம் ஆரம்பிக்கும் போது வேல்ஸ் அண்ணன் சொன்னார், இந்த மாதிரி இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து உங்களை ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து நான் இறக்குறேன் அப்படின்னு சொன்னார். நான் அப்போ என்ன நினச்சேன்னா, இந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் ஜென்ரலாக படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஏதோ சொல்கிறாரு போட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டாரு. திடீர்னு பார்த்தா இன்னைக்கு வந்து சார் உண்மையிலே ஹெலிகாப்டர் இருக்கு. நான் சொன்னேன், ஏங்க இங்கிருந்து பெங்களூர் தான் ஓகே, சென்னையில் வீட்டில இருந்து இங்கே வர்றதுக்கு எதுக்குமே ஹெலிகாப்டர், நான் நார்மலாகவே வந்துடுறேன். ஸோ நீங்கள் பார்த்த ஹெலிகாப்டரில் நான் வரல, ஹெலிகாப்டர் மட்டும் தான் வந்தது அப்படின்றத சொல்லிக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணோம். முதல்ல உலகநாயகன் கமலஹாசன் சார், எனக்கு வந்து நான் வந்து சார் விக்ரம் ஆடியோ லான்ச்சில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். எல்லாரும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா நான் மட்டும் தான் சார் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும்னு சொன்ன முதல் ஆள் தான் சார். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் வினை தாண்டி வருவாயோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து சார் வந்திருந்தாரு, அதே மாதிரி இப்போ வந்திருக்காரு. எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, சாரோட ஆடியோ லான்ச் வந்து வேட்டையாடு விளையாடு, நான் அந்த ஆடியோ லான்ச்சுக்கும் போயிருந்தேன், அதுக்கப்புறம் விக்ரம்க்கும் போயிருந்தேன். ரெண்டு படமும் சூப்பர் ஹிட்டு. சார் இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா திருப்பி நீங்க வெரி ஹாப்பி. அவர் வந்து இவ்வளோ இதில் வந்து டைரக்டா யூஎஸ்ல இருந்து வந்தோடனே சார் இங்கே வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யுவன் என்னுடைய பிரதர், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க, பிரசாந்த் அண்ட் சாரி யார் பேரே விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க, ஆர்ஜே பாலாஜி, லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் கம். வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படம் வெந்து தெரிந்தது காடு படத்தோட ப்ரொடியூசர் ஐஸ்வரி சாரை பற்றி நான் என்ன சொல்றது, அவரை பற்றி நான் சொல்லணும்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேல்ஸ்ன்னு சொல்லி அந்த பேர் வரும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி வேலன் அங்கிள் அவரோட அப்பாவை தான் அவர் எல்லா இடத்துலையுமே போட்டிருப்பாரு. அதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு. இந்த இடத்துல நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மெயினாக அப்பா நான் உடம்பு சரியில்லாமல் யூஎஸ்க்கு போனப்போ முழுசாக வந்து அந்த யூஎஸ் ட்ரிப்புக்கு நான் அவரை கூட்டிகிட்டு போனதுக்கு முழு காரணம் வந்து ஐஸ்வரி அங்கிள் தான். ஸோ அதை நான் என்றைக்குமே என் லைஃப்பில் மறக்க மாட்டேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றிண்ணே. அண்ட் ஒரு ப்ரொடியூசராக வந்து அவர் எந்த அளவுக்கு சினிமாவை லவ் பண்ணுறாருன்றது இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து இந்த படத்துக்காக எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. என்னை வந்து எப்படி எங்கள் அப்பா வந்து நான் ஃபர்ஸ்ட் படம் நடிக்கும்போது காதல் எழுவதில் என்னை பார்த்துக்கிட்டாரோ அந்த மாதிரி என்னை வந்து பார்த்துக்கிட்டாரு, ஒரு ஃபாதர் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப நன்றின்னு மறக்கவே மாட்டேங்க. அண்ட் கௌதம் மேனன், கௌதம் நானும் வந்து வினை தாண்டி வருவாயா, அதுக்கப்புறம் அச்சம் என்பது மடமேடா, இது 3rd டைம் கௌதம் நானும் ஒர்க் பண்றது. ஏதோ ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, சம் மேஜிக் ஹேப்பன்ஸ்ன்ற மாதிரி, அந்த மாதிரி வந்து கௌதம்க்கு எனக்கும் அந்த காம்பினேஷன் ஒரு வாட்டி என்னால் ஏதாவது புதுசாக அவரோட பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு கௌதம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த படத்துலையும் அந்த மேஜிக் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அவர் மற்ற படம் மாதிரி இல்லாமல் இந்த படத்துக்கு உண்மையிலே வந்து ஒரு மெனக்கெட்டு இருக்காரு, சம்திங் புதுசாக மக்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அதை நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் இன்னைக்கு ஷோட கதாநாயகன் ஏஆர் ரஹ்மான் சார். ரஹ்மான் சார் வந்து எப்படி எனக்கு யுவன் ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக மியூசிக் கொடுப்பாரோ, அதே மாதிரி ரஹ்மான் சார் அது வந்து என்னன்னா, சின்ன வயசுலேருந்து ஆக்சுவலாக நான் அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கேன். ஸோ அப்பாவுக்கு வந்து ரஹ்மான் சார் வந்து மியூசிக் பண்ணும்போது அப்போ போய் அவர் மடியில் உட்காந்துக்கிட்டு அவர் கீபோர்டெல்லாம் உடைச்சிருவேன். ஸோ அப்போலேருந்து அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கேன். ஸோ நான் நினச்சேன் வளர்ந்து வரும்போது நம்மளுக்கு சரியாக போட மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவர் என்னுடைய ஒரு காட்ஃபாதர் மாதிரி எனக்கு அவர். ஸோ இஸ் ஆல்வேஸ் பின் தேர் ஃபார் மீ. அண்ட் இந்த படத்தில் வந்து ஃபென்டாஸ்டிக்கான சாங்ஸ் கொடுத்துருக்காரு.
என்னுடைய ஃபேவரட் சாங் வந்து அந்த மல்லிப்பூ, அந்த சாங் வந்து ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், தியேட்டரில் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ரஹ்மான் சார் ஃபார் கண்டினியூஸ்லி ஷோயிங் யுவர் லவ் அண்ட் பீயிங் தேர் ஃபார் மீ. ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் என்னுடைய என்டையர் டீம் ஆஃப் வெந்து தனிந்தது காடு, லைக் ஆண்டனி பிரதர் சூப்பரான ஒரு எடிட்டிங் கொடுத்துருக்காரு. அண்ட் கேமராமேன் சித்தார்த், அவர் புதுசு இந்த படத்துக்கு, முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காரு பட் தமிழுக்கு இப்போ பண்ணுறாரு. ஸோ என்டையர் டீம் அண்ட் ஜெயமோகன் சார், அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஸ்டோரி இது பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ரஜீவன், மை என்டையர் க்ரூ, யார் பேரை மறந்துருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் காஸ்டாக பார்த்தீங்கன்னா ராதிகா மேம் இந்த படத்தில் என் கூட நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அவங்களோட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ இந்த படத்தில் அவங்களோட கூட சேர்ந்து நடித்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அண்ட் சித்தி, அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க சினிமாவுக்கு. ஸோ இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. அண்ட் இன்னும் நிறைய பேர், நீரஜ் ஃப்ரம் மலையாளம், அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் கேரக்டர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நிறைய ஸ்டார் காஸ்ட் அண்ட் க்ரூ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெந்து தணிந்தது காடு, இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து கௌதம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலான்னா ஒன்று கொண்டு வந்தார். அப்போ நான் சொன்னேன், பிரதர் இந்த லவ் ஸ்டோரி எல்லாம் ஓகே, பட் ஏதாவது வித்தியாசமாக ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஜெயமோகன் சாரோட அந்த கதை வந்தது. ஸோ நான் என்ன சொன்னேன், சரி இது வந்து ஒரு புது பையன் நடிக்க வேண்டிய ஒரு படம், ஒரு புது பையன் நடிக்க வேண்டிய ஒரு கதை அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், பரவாயில்ல இந்த இதுவே போவோம், ஏன்னா இது வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஜனங்க இன்னைக்கு ஏதாவது வித்தியாசமாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு இந்த கதை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ திடீர்னு அவர் என்ன சொல்லிட்டாரு, சார் நீங்கள் 19 வயசு பையனாக வரணும் இதில் அப்படின்னு. 19 வயசு பையன் தெரியாம நம்மளே வாங்கி கொடுத்து மாட்டிக்கிட்டோம் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. பட் பை காட்ஸ் பிளெஸிங் நான் வெயிட்லாம் குறைச்சி கரெக்டாக அந்த ரோலுக்கு வந்து செட் ஆகி அந்த படம் பண்ணியிருக்கோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் இந்த படத்தை பற்றி நான் பெருசாக எதுவும் பேச விரும்பலை. ஏன்னா படம் பண்ண வேண்டியது தான் நம்ம வேலை. படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு பேச வேண்டியது அவங்களுடைய வேலை. ஸோ நம்ம அதை பெருசாக நம்ம படம் இப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்கு, இது மாசு, இது அப்படி, இது கிளாஸு, அதெல்லாம் நான் எதுவும் சொல்கிறதா இல்லை. நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. என் சைட்லேருந்து நான் ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு கமர்ஷியலான ஒரு படம் கிடையாது. லைக் ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் இப்படி வரும், ஒரு ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் அந்த மாதிரி எதிர்பார்த்து வராதிங்க. அந்த மாதிரி ஒரு படம் கிடையாது இது. இந்த படத்தில் மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது வந்து ஒரு ஜேர்னி. அந்த முத்து அவனுடைய ஒரு ஜேர்னி, அவன் எப்படி என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து வில்லேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிளம்பி எந்தெந்த ஊருக்கோ போய் அங்கே கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையை தொலைச்சு நம்மளுக்காக இங்கே குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து வெளியூர்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, நிறைய வாழ்க்கையில் கோத்ரூ பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு டெடிகேஷனாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். ஸோ அதுலேருந்து எப்படி ஒருத்தன் வரான் அப்படின்றது தான் இந்த படம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த படம் வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். ஸோ செப்டம்பர் 15th தியேட்டரில் உங்களுடைய அந்த ரெஸ்பான்ஸை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு உங்களுக்காக ஒரு விஷயம் இருக்கு, நீங்க எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஸோ இதுக்கு மேல நான் படத்தை பத்தி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் ஆடியோ லான்ச் வரப்போகுது அப்படின்னு சொன்னோன்னே நான் எங்க போனாலும் இப்போ ஷூட்டிங் போயிருந்தேன், அங்கே எல்லாருமே வந்து சார் ஆடியோ லான்ச் ஸ்பீச் என்ன சார், ஆடியோ லான்ச் ஸ்பீச்ல என்ன சார் சொல்ல போறீங்க, இன்னத்துக்கு இதை பத்தி இவ்வளவு பேசுறாங்க, ஏதாவது பேசுவேன் சார். இல்ல சார், போன வாட்டி நீங்க வந்து மாநாடப்ப வந்து நீங்க அழுதுட்டீங்க, சோ இந்த வாட்டியே நீங்க அழுதுட்டீங்கன்னா ஒரு சென்டிமெண்டா படம் ஹிட் ஆயிடும்ல. ஒரு வாட்டியே தெரியாம அழுதுட்டதுக்காக எல்லா வாட்டியும் அழுவிடும்னா எப்படி? இப்பதான் அந்த அழுகையை இவங்க எல்லாம் அந்த கண்ணீரை தொடச்சு விட்டு நான் சந்தோஷமா இங்க வந்து ஸோ அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஏன்னா அந்த மாநாடோட வெற்றின்றது வந்து அது வந்து மக்களுடைய வெற்றி, அது என்னுடைய வெற்றி கிடையாது.
அது நீங்க கொடுத்த அந்த சப்போர்ட் தான். இந்த பையனை வந்து நம்ம கைவிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மழையிலையும் வந்து அந்த படத்தை பார்த்து ஹிட் பண்ண அந்த எல்லா மக்களுக்கும், தமிழ் மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதை நான் இன்னைக்குமே மறக்க மாட்டேன். எனக்கு என்னன்னா, இன்னைக்கு தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா நம்ம வந்து மக்கள் கிட்ட வந்து இந்த படம் அவங்களுக்கு புரியாது, இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு தெரியாது, அப்படிலாம் நம்ம இனிமேல் நினைக்க தேவையில்லை. மக்கள் வந்து இன்னைக்கு சம்திங் ஒரு வித்தியாசமான படங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால ஆஸ் அ ஆக்டர், டைரக்டர் எல்லாருமே நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து மக்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணும்ன்றதை புரிஞ்சுட்டு நம்ம படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் கரெக்டா இருக்கும். எனக்கு வந்து ஆஃப்டர் மாநாடு அண்ட் இப்போ வெந்து தெரிஞ்ச காடு எப்பவுமே சொல்லுவாங்க சிம்புக்கு நிறைய ஆட்டிடியூட் ஜாஸ்தின்னு. ஆனா சத்தியமா சொல்றேன், என்னுடைய ஆட்டிடியூட் இப்ப கிராட்டிடியூட் தான். கிராட்டிடியூட் இஸ் மை நியூ ஆட்டிடியூட். என்னன்னா இது வேல்ஸ் காலேஜ்ல நடக்குது. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருப்பீங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் இருப்பீங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பிளஸ் நான் உங்களுக்கு எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், யார் அட்வைஸையும் கேட்காதீங்க அப்படின்னு எப்பவுமே சொல்லுவேன். உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது அட்வைஸ் கிடையாது. என்னன்னா இன்னைக்கு வந்து நன்றி வந்து நிறைய வந்து இல்லாம போயிட்டு இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும், எப்படி வேணா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா, நான் கூட நினைச்சிருக்கேன் வி டிசர்வ் இட், அதனால ஏதோ அவங்க பண்ணியிருக்காங்க. அப்படி கிடையாது. அவங்களுடைய நல்ல உள்ளமும் நல்ல மனசும் தான் அதை நம்மளுக்கு செய்ய வச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு யாராவது நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள மறக்காதீங்க, அவங்களுக்கு நன்றியோட இருக்குன்றது தான் நான் அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ற ஒரு விஷயம். என்னுடைய ஃபேன்ஸ், என்னுடைய ரசிகர்கள் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், ரத்தம், என்னோட ரத்தமான ரசிகர்கள் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு காரணம் என்னன்னா, உடம்புல வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே ஃபர்ஸ்ட் டாக்டர் என்ன செக் பண்ணுவாங்கன்னா பிளட் தான் பார்ப்பாங்க. அது ஏன்னா பிளட் கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பிளட் சுத்தமா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆள் காலி ஆயிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரத்தம் என்னைக்குமே கெட்டே போகாது. ஏன்னா அவங்க அவங்களுக்கு வந்து நான் எப்படி நன்றி சொல்றதுன்றது எனக்கு சத்தியமா தெரியல. இன்னைக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் இவ்வளவு பெருசா நடக்குது, இவ்வளவு பிரம்மாண்டமா நடக்குது. இதுக்கு எல்லாமே வந்து இல்ல, எனக்கு நான் சந்தோஷப்படுறதை விட நான் அவங்களுக்காக தான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்க தான் இது ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி அந்த மாதிரி ஒரு தருணம் நடந்திருக்கு. என் ஃபேன்ஸுக்கு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு நான் எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு தெரியல. நல்ல படங்கள், இனிமே நீங்க நினைக்கிற மாதிரியான படங்கள், எப்படியும் உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி நான் கண்டிப்பா பண்ணுவேன். உங்களை மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் முன்னாடி பெருமைப்படுற மாதிரி இனிமே படங்கள் பண்ணுவேன். அதை நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் ஃபைனலி தாய் தகப்பனை, அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க. கடைசி காலத்தில் அவங்கள என்னைக்குமே கைவிட்டாதீங்க. அது மட்டும்தான் நான் இங்கே வந்து என்னோட ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்டாக நான் சொல்கிறேன். அண்ட் இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. போன வாட்டி நான் ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்னா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்னை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். இந்த வாட்டி நான் அதை சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் கண்டிப்பா நீங்க என்ன பார்த்துப்பீங்க, ஆனா அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்றேன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க இல்லாம நான் இல்லை. நன்றி, வணக்கம். ஆடியோ லான்ச் போது பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த படத்தினுடைய ரிலீஸ்க்கு அப்புறம் அது ஆனந்த கண்ணீரா மாறணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் உங்களுடைய ரத்தம் எப்பொழுதுமே சுத்தமா தாங்க இருக்கும். இட் இஸ் பியூர் பிகாஸ் ஆஃப் தி லவ் ஆஃப் யுவர் ஃபேன்ஸ். நிஜமாவே ரொம்ப வெளிப்படையா, ரொம்ப ஆனஸ்டா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. நிறைய கேள்வி வந்து படத்தை பத்தி வச்சிருந்தோம், அதை நாங்க வந்து சைட்ல வச்சுட்டோம். ஏன்னா எல்லாமே சொல்லிட்டீங்க. நீங்க ரேபிட் ஃபயர் போயிடலாமா? அது கூட சொல்லிடும்ல, ஆத்மன் அப்படின்றதுலாம் நிறைய பேர் டவுட்ல இருந்தது. பட் நீங்க பேசுறத ஃபுல்லா பார்த்தாங்கன்னா ஆத்மனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க.
இருப்பாரு நினைக்கிறேன். நான் அந்த அளவுக்கு மனசார நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருப்போம். இப்போ வந்து பஞ்சா ஒரு சில விஷயங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். பஞ்ச்னா உங்க மனசுல இருந்து தோன்ற பஞ்ச் எப்பவுமே செம பவர்ஃபுல்லா இருக்கும். நாங்க ஒருத்தரோட பேர் சொல்லுவோம், அவங்கள பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இன்னைக்கு ரெட் ஜெயின்ஸ் இந்த படம் ரிலீஸ் பண்றாங்க. உதயன் நான் இங்க வர முடியல, பட் அவருக்கு நான் இங்க இந்த இடத்துல ஒரு நன்றியை நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா விண்ணை தாண்டி வருவாயா தான் அவர் ஃபர்ஸ்ட் ரெட் ஜெயின்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண படம். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆஃப்டர் 15 இயர்ஸ் இன்னைக்கு வந்து இந்த படம் மூலியமா நாங்கள் திருப்பி இது பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா ஒரு நல்ல ஒரு இதுக்கு போறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் அவர் இருக்காரு. ஸோ அதுக்கு வந்து அவர் இந்த படம் பண்ணதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்னா ஃபார் ரெட் ஜெயின்ஸ். இந்த படம் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சேம் திங், அப்பாவுக்கு வந்து இதுவாக இருக்கும்போது உதயண்ணாவும் சரி, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் இந்த இடத்துல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ்லி எஸ்பி நீங்க வந்து கிராட்டிடியூட் இஸ் மை நியூ ஆட்டிடியூட் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய ஸ்பீச்சும் இருந்துச்சு. ரேபிட் ஃபயர் டைம் போகலாமா? நாங்க வந்து ஒவ்வொருத்தருடைய பேர் சொல்லுவோம். பேர் சொன்ன உடனே அவங்கள பத்தி ஒரு வார்த்தையில் நீங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு வரி மைண்ட்ல என்ன தோணுது. யா ஜிவிஎம் கௌதம் வாசுதேவ். நீங்க கிளாஸ். ஏஆர் ரஹ்மான் சார். அன்பு. உலக நாயகன். உழைப்பு. யுவன். பாசம். ப்ரொடியூசர் ஈஸ்வரி கணேஷ் அவர்கள். ப்ரொடியூசர் சார் ஐஸ்வரி கணேஷ் சார். மாஸ்டர். மாஸ்டர். ரசிகர்கள். என் உயிர். ஃபேண்டாஸ்டிக். ஒரே ஒரு கேள்வி, பாலிவுட்ல நம்ம வந்து சல்மான் பாயை தான் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் அப்படின்னு சொல்றோம். காலிவுட்ல நம்ம எல்லாருக்குமே பிடித்த இந்த பாயை தானே நம்ம மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய ஒப்பீனியன்? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எலிஜிபிள் பேச்சுலர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்னன்னா லைஃப்ல வந்து சும்மா நம்ம போய் யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஸோ 2 பேர் ஒன்னா இருக்காங்கன்னா அது வந்து லைஃப் லாங் இருக்க போறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நான் இந்த நேரத்தில் எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, பசங்களை போட்டு கல்யாணம் டார்ச்சர் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஃப்ரீயா இந்த சொசைட்டி கொடுக்குற ப்ரெஷரால நிறைய தவறான மேரேஜ் கூட நடக்குது, தவறான இது கூட இருக்கு. ஸோ அதனால பசங்க ஃபர்ஸ்ட் வாழ்க்கையை பார்த்துட்டோம், யார் நம்மளுக்கு கரெக்டா இருப்பாங்க இல்லைன்னு. எல்லாத்தையும் மீறி மேல இருக்காரு, அவரா பார்த்து ஒன்று அனுப்புவாரு. அது வரைக்கும் சைலண்டா வெயிட் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். இதே மாதிரி நீங்க எப்பவும் ஜாலியா இருக்கணும், அதுதான் எங்களோட ஆசையும். நீங்க அவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க, நாங்க ஹாப்பியா இருக்கோம். நீங்க சொன்னீங்க மாநாட்டுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சொன்னீங்க. அண்ட் இந்த கண்ணீரோட அந்த மழை வந்து வெள்ளமா வந்தாலும் அதே மாதிரி தேட்டர்ல போய் நின்றுப்போம். அதே மாதிரி செலிப்ரேஷன் இந்த படத்துக்கும் இருக்குன்றது சொல்றோம். ரொம்ப 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 மகிழ்ச்சி. பட் நீங்க இருக்க இந்த ஒரு நேரத்தில் ஒரு அழகான மொமெண்ட்டை உங்களுக்கு மேல பிரசன்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த ஒரு நேரத்தில் I'd like to call Dr. ஐஸ்வரி கணேஷ் sir of AFC Film International. Sir, please join us on stage, sir. Producer Dr. ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் along with his son to present a memento. We'll request Varun bro, actor Varun அவர்கள் to join us on stage. Varun bro ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் இந்த ஒரு மேடையில. ஒரு பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல்லான ஆர்ட் ஒர்க் இது. Thank you sir. Thank you Ganesh sir. Thank you Ravi. Thank you one sir. Thank you very much. ஜிவிஎம்மோ அந்த இவர் வருண் அவரிடம் நீங்க இருக்கும்போது இன்னொரு முக்கியமான நபரை மேடைக்கு கூப்பிடணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றேன்னா, ஸோ சார் தனியா ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தோம். நீங்களும் இருக்கும்போது ஜாயின் பண்ண அதோட ஒரு பெரிய ஹாப்பினஸ் எதுவுமே கிடையாது. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் அரங்க மதுரை உலக நாயகர் கமல்ஹாசன் சார் அவர்களை இருக்கிறோம் கூப்பி மேடை கதைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். உலக சினிமாவின்
வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தம்பி சிம்பு அவர்களுக்கும் இந்த படத்தில் நடித்திருக்கும் அவர் தம்பிக்கும் தாடி இல்லாம அவர் தம்பி மாதிரி இது யாருன்னு பாக்குற அளவுக்கு உங்களுடைய விளம்பரம் வந்த போது இது யார் சிம்புவா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருந்தது. அதுவே வெற்றியின் முதல் படி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் ஒரு பங்கு கண்டிப்பாக டைரக்டர் கௌதம் மேனன் அவர்களுக்கும், அது மட்டுமல்லாமல் இந்த கதை ஜெயமோகன் அவர்களுடையது என்று கேள்விப்பட்டேன். தலைப்பு பாரதியாருடையது. வெந்து தணித்தது காடு எனும் அந்த வரி அந்த ஆள் மனசுல வந்தது. அதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியமான வரி. தழல் வீரத்தில் கொஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டு. அது நெருப்புன்னா அதுல சின்னது பெருசு கிடையாது, எல்லாமே நெருப்பு தான். அதன் உதாரணமாக வெந்து தணிந்தது காடுல பூடகமாக ஒரு செய்தி, இந்த நெருப்பு வீண் போகாது, அணையாது என்பதை சொல்லாமல் சொல்லும் அந்த வரி எனக்கு பிடித்திருந்தது. அது உங்களை குறிப்பதாகவே நான் நினைக்கிறேன். கௌதம் மேனனின் திறமையை குறிப்பதாகவே நினைக்கிறேன். ஐஸ்வரி கணேஷ் அவர்களின் அன்பை குறிப்பதாகவே நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அன்பானவர், பண்பானவர். அவர் என்னை பார்த்து அப்பா மாதிரி அண்ணன் மாதிரி அப்படின்னாரு. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தது. அப்படி ஆயிடுச்சா, ஒருவேளை இன்னும் கொஞ்சம் டை அடிச்சுட்டு வந்திருக்கணுமோன்னு கூட தோணுது. பட் பரவாயில்ல, எல்லாருக்கும் அந்த பொசிஷன் வரும். இந்த குழந்தையா பார்த்த சிம்புவே வேலையெல்லாம் வச்சிருக்காரு, நான் வச்சிருந்தேன். இதில் பலரும் நடித்திருக்கிறார்கள். இதில் ஒரு சுவைதான், ஒரு சோறு பதம்தான். ஆனால் இவர்களில் சிலரின் திறமை எனக்கு தெரியும். ராதிகா அவர்கள், அவரை பத்தி நான் சொல்றது ஏதோ சுயநலமா ஏதோ நான் பேசுகிறேன். ஏன் ஹீரோயின் அதனால பேசுறாரு நினைப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி நான் நடித்த படத்திலும் நான் நடிக்காத படத்திலும் அவர்கள் சோடை போனதே கிடையாது. அப்படிப்பட்டவர் இங்கே நடித்திருக்கிறார். பலரும் இங்கே இதில் திறமையாளர்கள், புதியவர்கள் வந்திருக்கிறார்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள். அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். நண்பர் ஜெயமோகன் மறுபடியும் சினிமாவுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதற்காகவாது இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்பதில் இன்னொரு கோரிக்கை எனக்கு. நீங்க இவங்க சொன்ன மாதிரி ஆனந்த கண்ணீர் வெற்றி விழாவில் நீங்கள் விடுவதை நான் பார்க்க வேண்டும். சோ அந்த யாரோ உங்க நண்பர் ஆசைப்பட்டாருங்களே, அந்த சென்டிமெண்ட்டும் வீண் போகாது. அது ஆனந்த கண்ணீரா இருக்கணும், அவ்வளவுதான். நான் வந்ததும் அவர்கிட்ட கேட்டது படம் எப்படி இருக்குன்னு கேட்கல, அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டேன். நான் அவரும் நல்லா திரும்பி வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதற்கு தனி நன்றி. இப்பதான் எனக்கு தெரியும் கணேஷ் அவர்கள் அதற்கு பேர் உதவியாக இருந்திருக்கிறார்கள் என்று. அவர் பல பேருக்கு அந்த மாதிரி ரகசியமா உதவி பண்ணிட்டு இருக்காரு, அது எனக்கு தெரியும். அவருடைய இந்த படம் வெற்றி பெற வேண்டும். இப்ப இங்க பேசும்போது தமிழ் படத்தை தூக்கி நிறுத்திட்டீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இது அவையடக்கம் காரணமாக நான் சொல்வதாக தயவு செய்து நினைத்து விட வேண்டாம். தமிழ் படத்தை தூக்கி நிறுத்துவது தமிழ் படம் தான். தமிழ் படத்தை கெடுப்பதும் தமிழ் படம் தான். நாம எடுக்கும் விதத்தில் தான் இருக்கிறது. அதனால நாங்கள்லாம் டிரான்சியன்ட். இந்த நட்சத்திர அந்தஸ்துங்கிறது டிரான்சியன்ட், இருக்கும் இல்லாம போகும். திறமை அதுதான் முக்கியம். அதை நாளுக்கு நாள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு எல்லாரும், எல்லா துறையை சார்ந்தவர்களும் பயிற்சி என்பதை ஏதோ செய்து முடித்து விட்டதாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. நான் என்ன சொல்லுகிறேன் என்பது தம்பிக்கு தெரியும். நான் வளர்ந்த இடங்கள் அப்படி, என்னுடைய வாத்தியார்கள் அப்படி,
அதைத்தான் நான் சொல்கிறேனே தவிர தனியாக என் ஞானத்தில் வந்த அறிவுரை அல்ல, என் அனுபவத்தில் வந்த அறிவுரையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இதை போன்று தொடர்ந்து பல வித்தியாசமான முயற்சிகளை நீங்கள் செய்தால் கைவிட மாட்டார்கள் இவர்கள். நல்ல படம் பார்க்கணும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எதுக்கு சார் இதெல்லாம் பண்றீங்க? அவங்களுக்கு பிடிச்சதை கொடுத்துட்டு போயிடு. அவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா போன தீபாவளிக்கு வாங்கின சட்டையை மறுபடியும் வாங்க மாட்டாங்க, வேற கலர் பார்ப்பாங்க. அப்படி ஒரே கலர் சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க வயசாயிடுச்சு, இல்லை ஏதோ அரசியல் கட்சியில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால ரசிகர்கள் அப்படி இல்லை, பரந்த நோக்கம். புதுசா கொடுக்க ஏத்துப்பாங்க. ஆனா அது நல்லா இருக்கணும். நாம நல்லா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அவங்க கொடுத்ததா அவங்க ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா இல்லைன்னு அவங்க சொல்லிச்சா நல்லா இல்லைதான். ஆனால் கண்டிப்பாக தமிழ் ரசிகர்கள் நல்ல சினிமாக்களை கைவிட்டதே கிடையாது. அதனால தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்தியது எந்த ஒரு தனி நடிகனாகவும் இருக்க முடியாது, நீங்களாக மட்டுமே இருக்க முடியும். அவ்வளோ பெரிய பொறுப்பு உங்க கையில நாங்க எல்லாரும் நம்பி கொடுத்துருக்கோம். அவர் சொன்ன மாதிரி என் உயிர்னு சொன்னார் இல்லையா, அதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. இந்த இண்டஸ்ட்ரியின் உயிரே நல்ல ரசிகர்கள் தான். அதனால நீங்க பார்த்துங்க, ஒரு தாய்மையுடன் நீங்கள் படங்களை அணுக வேண்டும். அப்பதான் தைரியமா ஐஸ்வரி கணேஷ் போன்றவர்கள் இந்திய அளவில் படத்தை எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இப்பவே ஆசைப்பட்டுட்டார் அவரு. அடுத்த லெவலுக்கு இதை கொண்டு போகணும். தமிழர்கள் உலகெங்கிலும் வாணிகம் செய்தவர்கள். அதாவது கப்பலோட்டிய தமிழன் மட்டும்தான் தெரியும். அதுக்கும் முன்னாடி 1000 வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு கடற்படை வைக்கிறது சோழ நாடு. இந்த தமிழ்நாட்டில் இருந்திருக்கு சுங்கம் தவிர்த்த சோழ நாடு இது. அதனால இங்க நமக்கு எந்த குறையும் இல்லை, எல்லா திறமைகளும் இங்கே இருக்கின்றன. அதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அதை அடையாளம் கண்டுகொள்வதற்கு முக்கியமான பிரமுகர்கள் யார் என்றால் நீங்கள் தான். அதை தொடர்ந்து செய்யுங்கள். உங்கள் வாழ்த்துக்கள் பெரும் வாழ்த்தாக இருக்கும். நான் வாழ்த்துவதை விட உங்களை எல்லாரையும் வணங்கி இவர்களை வயது காரணமாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். வேற என்னங்க ஏதாவது விட்டேன்னா கணேஷ் ஐயா அவர்களை சார், இந்த இடத்துல ஐஸ்வரி கணேஷ் அவர்களும் மேடையில் சந்தோஷம் இல்ல, ஏதோ தயார் பண்ணிட்டு வரலாம், அன்போட வந்துட்டேன் சார். எங்க எல்லாரும் சார்பாக சொன்னாங்க சார், சூயிங்கம் போட்டு இப்படி திரும்பி போவீங்க பாருங்க சார், அதுக்கே இப்போ வரைக்கும் புள்ள இருக்கு சார். ஒரு விஷயம் என்னன்னா, லாஸ்ட் டேக்குக்கு போகும்போது டைரக்டர் சார் அந்த சூயிங்கம் ஞாபகப்படுத்தினாரு. அதுவும் நடிப்பு தான், வாயில சூயிங்கம் கிடையாது. சார் ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க வந்ததுக்கு. சார் படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்தீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சார்? பிடிச்சிருந்ததுங்க. அதனால இவ்வளவு நேரம் எந்த தயாரிப்பும் இல்லாமல், நேரம் ஒத்திகை இல்லாமல் நிறைய பேச முடியுது. அன்பு மட்டும்தான் என்னுடைய தாள் இன்னைக்கு. சார் இது கம்பல்ஷன் இல்லை சார். உங்களுக்கு படம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த தமிழ்நாடு ரைட்ஸ் ரெட் ஜெயிண்ட் வாங்கியிருக்காங்க சார். நிறைய படங்களை ரெட் ஜெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே வரதா இருந்துச்சு. ஒரு முக்கியமான அவர் தொகுதி இதில் வர முடியாமல் போயிடுச்சு. அவர் இதை ரொம்ப பெரிய லெவலில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறார் சார். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் ரெட் ஜெயிண்ட் உதயநிதி சார் அவர்களுக்கும் அவருடைய சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். இப்போ இந்த கேரளா, கர்நாடகா அண்டு தெலுங்கு இந்த 3 ரைட்ஸையும் உங்களுக்கு படம் பிடிச்சிருந்ததுன்னா ராஜ்கமல் அதை ரிலீஸ் பண்ணுச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சினிமா வியாபாரம் எப்பவுமே ஒரு ரூமுக்குள்ள நடக்கும், மேடைக்குள்ள நடக்கிறது தான், மேடையில் நடக்கிறது தான் முதல் தடவை. இப்படிப்பட்ட முதல் வாய்ப்புகள் சில சமயம் எனக்கு அமையும். அதனால இந்த வாய்ப்பை விடுறதா இல்ல, நாளைக்கு ஆபீஸ் வாங்க பேசி முடிச்சோம். பேசிக்கா ப்ரொடியூசர் சாருக்கு இது வீடு மாதிரி தானே கமல் சார், அதனால வீட்டுல கேட்கிற மாதிரி தான் அவங்க கிட்ட கேட்டிருக்காரு.
ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி தான். அந்த உரிமையில உங்களையும் ஃபேமிலி நினைச்சு ஸோ கேட்கிறோம். அப்போ இனிமேல் வென்று தனிந்த கார்டில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸும் பேர் போட்டுக்கலாம் சார். அதுக்கு உங்கள் பர்மிஷன் வேணும் சார். சார் நன்றி. இதுல என்ன இன்னொன்னு ரெட் ஜெயண்ட்ஸ் சொன்னது ஞாபகம் வந்தது. அந்த தழல் வீரம்ங்கிறத குறிப்பதுதான் ரெட் ஜெயண்ட். ரெட் ஜெயண்ட்ங்கிறது சூரியனை குறிக்கும். ஸோ அதுவும் தழல் தான். அதனால அவங்க இதில் இணைந்திருப்பதில் ஆச்சரியமில்லை. அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். குறிப்பா 2 விஷயம் உங்ககிட்ட வந்து நாங்க சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் சார். நீங்க வந்து சினிமா உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் முன்னோடியா தான் இருக்கீங்க. விக்ரம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போய் ஒவ்வொரு ஷோல போய் அந்த படத்தை ப்ரமோட் பண்ண விதம் அண்ட் அந்த படம் சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சதுக்கு அப்புறம் மக்களை நீங்க வந்து ஒவ்வொரு மொழியில டேங்க் பண்ண விதம், இட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். கமல் சார், நிஜமாவே உங்களை பார்த்து நாங்க எல்லாருமே வியந்து போனோம். ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட நிறைய இவ்வளோ பேர் இருக்காங்க, 2 வரைக்கும்ன்றது இப்போ தான் தெரியுது. கூடியுள்ள பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் நான் இங்கே நிற்க காரணமாக இருக்கக்கூடிய அத்தனை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார், வெரி ஹாப்பி டு see you here. இந்த படத்துக்காக நாங்க வந்து வெயிட்டிங். படத்தை பத்தி, அதனுடைய ஜேர்னி பத்தி ஒரு சில வார்த்தைகள் ஃபர்ஸ்ட். நதிகளிலே நீராடும் சூரியன் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் ஒரு 3 months கிட்டத்தட்ட ஒரு ஜேர்னி இருந்தது. இன்ஃபேக்ட் ரஹ்மான் சார் அந்த படத்துக்கு ஒரு 3 songs வேறு கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டேஜில் தான் ஜெயமோகன் சார் நான் மீட் பண்ணேன். ஜெயமோகன் சார்கிட்ட பேசும்போது ஜென்ரலாக ஐடியாஸ் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இந்த படம் போயிட்டு பட் ஜென்ரலாக பேசிட்டு இருக்கும்போது ஒரு கேங்ஸ்டர் பேஸ், ஒரு லோ லைன் கேங்ஸ்டர் ஃபிலிம் ஒன்று பண்ணோம் சார் அடுத்ததுன்ற மாதிரி நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர் எனக்கு ஒரு ஐடியா ஒன்று சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு 10 days கழிச்சு அது ஒரு ஃபுல் ஸ்கிரிப்டாகவே எனக்கு வந்து ஒரு புக்கு மாதிரி எழுதி கொடுத்தாரு. நாங்கள் என்ன சொன்னார்னா, இது வந்து ஒரு புது ஹீரோ பண்ணக்கூடிய ஒரு படம், நீங்கள் அடுத்தது பண்ணுங்க. இல்லை சார் நான் இதே பண்ணுறேன், இப்போவே பண்ணுறேன். இல்லை உங்கள் படத்தில் சிம்பிள் தான் ஹீரோ அப்படின்னு கேட்டார். சிம்பிள் வச்சு நான் பண்ணுறேன், அவர் புது ஹீரோ மாதிரி வருவாங்க, நீங்கள் என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை கன்வென்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஒன்று வந்து ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் சார். ஏன்னா அவர் ஒரு 3 months என் கூட அந்த நதிகளில் நீராடும் சூரியன் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் இல்லை சார், இப்போ வேறு ஒரு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 2 hours நரேட் பண்ணேன். உங்களுக்கு எது சார் வேணும் அப்படின்னு கேட்டேன். நான் இதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், எனக்கு இது ஒரு புது டைமென்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஒரு 2 minutes கூட அவர் யோசிக்கல, கோ ஹெட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் சிம்பு மீட் பண்ணேன். ஒரு நரேஷன் கேட்டு அவரை அவுட்டை ஒரு 2 hours நரேட் பண்ணேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், நான் வேறு மாதிரி வரேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ரஹ்மான் சார்கிட்ட 3 song ரெக்கார்ட் பண்ணதுனால அவர்கிட்ட பேசி இந்த கதை வேறு கதையாக மாறிருக்கு சார். ஆனால் நம்ம உங்கள் டைம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், அந்த சாங்ஸே நான் வேறு லிரிக்ஸ் வச்சு நான் இதே படத்துக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை அது அப்படியே இருக்கட்டும், ஐ கிவ் யூ ஃப்ரெஷ் சாங்ஸ் கதை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து அந்த சப்போர்ட்டும் அன்றைக்கி அவங்க கோ ஹெட் கொடுக்கலன்னா எனக்கு இந்த படம் இங்கே நான் மேலே நின்றுக்க மாட்டேன். வேற ஒரு படமாக இருந்திருக்கும், பட் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபில்மான்றதுனால ஐ தாட் ஐ மஸ்ட் சே திஸ் இஸ் தி ஜர்னி ஆஃப் திஸ் ஃபில்ம்.
சார் இப்போ நீங்கள் சொன்ன அந்த 3 பேரில் உங்களோட மேஜிக்கல் காம்போ வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஹிட் காம்போ அப்படின்றது நீங்கள் ப்ரூவ் பண்ண ஒரு டீம். ஸோ இந்த டீம் திருப்பி சேர்றது எவ்வளோ ஸ்பெஷலாக சார் இருந்திருக்கும்? ஏன்னா இப்போ பார்த்தா கூட வினய் தாண்டியரை பார்க்குறப்ப எங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போ திருப்பி மறுபடியும் இந்த ட்ரெயிலர் நீங்கள் பார்க்க போகிறோம் அதே எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? 12 இயர்ஸ்க்கு அப்புறம் நடுவில் அச்சனோட விட அதுவும் ஒரு பயங்கரமான ட்ராவல். ஸோ இந்த ஒரு ஜேர்னி அந்த காம்போ சார். I think firstly it's always exciting to work with STR. There's one magic that we share on location and outside. I think he understands me and எனக்கு அவர் இந்த சீனை எப்படி பண்ணுவார், இந்த ஷாட் எப்படி பண்ணுவார் ரொம்ப தெரியும். நடுவில் அந்த வினய் தாண்டியோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி கூட இந்த லாக்டவுன் டைமில் ஒன்று பண்ணோம். அது கூட நான் கேட்டப்போ அவர் ஹெசிடேட்டே பண்ணல, வாங்க வீட்டில் வந்து ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். So I look forward to spending time and talking to him and making films with him. ரஹ்மான் சாரும் அதோட எக்ஸ்டென்ஷன் தான். அதே அந்த வினய் தாண்டியோட எக்ஸ்டென்ஷனுக்கு நான் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் கேட்டப்போ எஸ் ஐ கிவ் யூ த ஸ்கோர் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த படத்துக்கும் வேறு நிறைய டிஸ்கஷன் நான் அவரோட நான் எடுத்திருக்கேன். ஸோ இட்ஸ் லைக் கோயிங் பேக் ஹோம். ஒரு ஜிவிஎம் படத்துல வந்து ஒரு சில ஜானர்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஃப்ரம் 2001 to 2022. இந்த படத்தை எந்த மாதிரியான ஒரு ஜானர், எந்த மாதிரியான ஒரு கதையில வித்தியாசத்தை கொண்டு வரீங்க? வித்தியாசம்னு நான் எதுவும் சொல்ல, பட் ஐ திங்க் இது ஒரு உண்மையான மனுஷனோட ஒரு கதை. இதில் கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, பட் இது ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு 2.5 hours இல்லை 3 hours வந்து படம் பிடிச்சிருக்கு. அண்ட் இதுக்கு வந்து இந்த படத்தில் முடிவில்லை, இது தொடரும். பட் ஆப்வியஸ்லி தட் டிபெண்ட்ஸ் ஆன் how well the people accept it and how the film reaches the audience. That's very important. எனக்கு இது வந்து ஒரு புது ஜேர்னியாக இருந்தது. ஆக்சுவலி ஒரு வித்தியாசமான எனக்கு என்னுடைய மேக்கிங் ஸ்டைலையும் ஆக்டர்ஸுடைய அவங்க பேசுகிற அந்த டைலக்டும் அந்த ஜோனை கிரியேட் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேலஞ்சாக இருந்தது. அண்ட் அதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொன்னேன். ஜெயமோகன் சாரோட ஸ்டோரி, அவர் படம் பார்த்துட்டு ஒரு டைரக்டர் வந்து அவருடைய ஜோனை தாண்டி வேற ஒரு ஜோனுக்குள்ள ஒரு படத்தை நல்லா பண்ணிட்டாருன்னா அப்போதான் அவர் வந்து டைரக்டர்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், கௌதம் அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவர் சொன்னது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஐ திங்க் we've done a good job on this story. சார் பர்சனலாக ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார். எனக்கு தெரிஞ்சு உங்கள் படத்தில் ஹீரோயின் எவ்வளோ லவ் பண்ணுறாரோ அதே அளவுக்கு ஹீரோயினை நாங்களாம் சேர்ந்து லவ் பண்ணியிருக்கோம். கார்த்தி ஜெஸியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த மேஜிக் பார்க்குறப்ப சம்மல் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் லவ் எவ்வளோ சார் இருக்குது? ஏன்னா உங்களோட படங்கள்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிடும் சார் ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ சாரோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் டிரைவ் பண்ணி இதை புதுசாக கொண்டு வந்துருக்கோம்னு சொன்னீங்க. ஸோ அந்த லவ் எந்த அளவுக்கு சார் இருக்கும் படத்தில்? ஆமாம், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த பொண்ணுங்க இல்லாமல் ஒரு சாப்டரே இருக்காது, இல்லை லைஃபே இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்கு. இந்த கேரக்டருக்கு ஒரு பொண்ணு பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன், ஒரு லவ், அதை கொஞ்சம் இப்போ வித்தியாசம்ன்ற வார்த்தை இருக்கு, அதை கொஞ்சம் வேற மாதிரி ஒன்று சொல்லியிருக்க ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஷி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இஸ் லைஃப். அண்ட் ஜெயமோகன் சாரோட ஒரிஜினல் ஸ்டோரியில் அந்த லவ் இல்லை. இன்ஃபேக்ட் அவருடைய ஒய்ஃப் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே படிச்சு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஒரு லவ் டைரக்டர்கிட்ட போய் நீங்கள் வந்து லவ் ஸ்டோரி இல்லாமல் ஒரு கதை கொடுத்துருக்கீங்களே, என்ன இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இதை சொன்னார். சொல்லிவிட்டு அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னார். பட் அவரோட செக் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இது பண்ணலாமான்னு கேட்டு தான் நான் பண்ணேன். ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெரி வெல். ஃபேண்டாஸ்டிக். அண்ட் கண்டிப்பாக ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லியே ஆகணும் அபவுட் இசை புயல் ஆஸ்கர் நாயகன் ARR அவர்கள். நீங்கள் ஆப்வியஸ்லி ப்ரீவியஸ்லி ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸில் ஜான்ரா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். பட் ஆப்வியஸ்லி இது உங்களுக்கே ஒரு ஸ்பெஷலான கொஞ்சம் டிஃப்ரெண்டான எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஹவ் டிட் யூ ஒர்க் வித் ரஹ்மான் சார் ஆன் திஸ் ப்ராஜெக்ட்? I think it's the most easiest thing that has ever happened to me actually. The working process, I'm saying. We discuss only work, only films and only that particular film. There's no other discussion. And அது வந்து நைட்டு 2:30 இருக்கலாம், சடன்லி ஒரு ஃபோன் கால் வரும். ஐ திங்க் சார் டசன்ட் செக் த டைம் நினைக்கிறேன். 2:30 ஒரு ஃபோன் வரும், தாமரை லைனில் இருக்காங்க, பேசலாமான்னு சொல்லிட்டு அது ஒரு 2 hours போகும். லிரிக் பேசுவோம், சாங்கோட மூட் பேசுவோம். அண்ட் இந்த படத்தில் ஒரு 2 சிச்சுவேஷன் வந்து சார் கிரியேட் பண்ணி கொடுத்த சிச்சுவேஷன்ஸ் ஆக்சுவலாக. ஏன்னா இட்ஸ் நாட் அ சாங் ஹெவி ஃபில்ம், பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி இந்த இடத்துல ஐ சி அ சாங். கௌதம், இது ஏன் சாங்காக இருக்கக்கூடாது, நீங்கள் சொல்கிற மூமெண்ட் தான் இது ஒரு சாங்காக எனக்கு தெரியுது, இது மியூசிக்கில் ட்ரீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு 2 இடத்துல சார் கிரியேட் பண்ண சிச்சுவேஷன் தான். அண்ட் தாமரை அதுக்கு வந்து ரொம்ப அழகாக வரிகள் எழுதினாங்க. பட் பிகாஸ் ஆஃப் லாக்டவுன் அண்ட் பேண்டமிக் லாட் ஆஃப் டிஸ்கஷன் ஹேப்பன் ஆன்லைன், ஸ்கைப் கால்ஸ், ஜூம் கால்ஸ் அண்ட் ஃபோன் கால்ஸ்.
of course, recording, we all went to the studio and everything, but no matter what, it was a great experience, as always. சூப்பர் சார். சார் இப்போ உங்களை பற்றி பர்சனலாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு கேள்வி சார். இப்போ இது வரைக்கும் வந்து உங்களோட படங்கள் எடுத்து பார்க்கும்போது டக்குன்னு நிறைய கேரக்டர்ஸ் பேர் எப்பவுமே மைண்டில் இருப்பாங்க. பட் மின்னலே ராஜேஷ், காக்கா காக்க அன்பு செல்வன், வேட்டையாடு விளையாடு ராகவன், விடிவி கார்த்திக், இதுல ஜிவிஎம் அவர்கள் யாரு? இது அப்படியே என்னோட கேரக்டர் தான். ரியல் லைஃப் நிறைய மேட்ச் ஆகும்னா யாரை சொல்லுவீங்க? ரூம் போட்டு யோசிக்கிறேன். I think VTV Karthik தான் நான். இந்த மேடையில் சிம்புக்காக நான் சொல்லுவேன். Now that will make a difference to him. But I think VTV Karthik is a lot me. And Jesseயும் நான் தான், just for your information. அது நீங்க வந்து நிறைய ஓகே சார். பட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சார். நீங்க எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேரி பண்ணுவீங்கன்னு ஸோ இதுலேயும் நிறைய சர்ப்ரைஸ் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. அண்ட் வந்த உடனே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. இது அடுத்த ஒரு பார்ட்டுக்கான விஷயங்களும் இருக்கலாம். அது நடக்கக்கூடிய அந்த மேட்சுக்கு பொறுத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்கும் நாங்கள் வெயிட்டிங். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ Thank you so much. Looking forward to the evening, just like all of you. Thank you. தேங்க்யூ. ரொம்ப அழகான மாலை கொண்டு அது வந்து மாறிக்கிட்டு இருக்கு. You want. ரொம்ப க்ளோஸ். இதுல இருந்து ஒரு 5% டேலண்ட் எனக்கு கொடுத்தீங்கன்னா நானும் காலேஜ் கல்ச்சரல்ஸ்லாம் போயிருப்பேன். என் வாழ்க்கையில பல காதல் கதைகள்லாம் வந்திருக்கோம். பட் சீரியஸ்லி இங்க ஆன் ஸ்டேஜ் சரி ஆஃப் ஸ்டேஜ் சரி அவ்வளோ ஹம்பிளா இருப்பீங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா பேசுவீங்க. அதுக்கு மேடையில நன்றி சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறோம். லவ் யூ சோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அத்தனை பேரும் இருக்காங்க. எஸ்டிஆர் சார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவர் வாயால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு சொன்னது, இவர் மட்டும் பெண்ணா இருந்தா இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னது ஒரே ஒருத்தர் உங்களை மட்டும் தான். அவ்வளோ சிங்க், அவ்வளோ வைப் உங்க 2 பேருக்கும் இருக்கும். ஸோ உங்க 2 பேரோட ஃபேன்ஸ் இங்க இருக்காங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல அவர் ஒரு போன்ல வந்து நீங்க வந்துடணும் அப்படின்ட்டாரு, நான் வந்துட்டேன். அவ்வளோதான். எங்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ இது ஓப்பன். அண்ட் ஆப்வியஸ்லி ஐ எம் a fan of இவங்க காம்போ. இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படமும் லைக் a fan of that, and I'm also waiting for this film. ட்ரெய்லர் பார்த்தீங்க, எந்த ஆஸ்பெக்ட் ரொம்ப ரசிச்சீங்க? என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெய்லர்ல? சிம்பு இந்த தோட்டத்துல நான் பார்த்ததில்ல. ஸோ ஐம் லைக் ரியலி எக்ஸைட்டட் டு see it on big screen. I'm sure அவர் கலக்கிருப்பாரு, அது வேற விஷயம். பட் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் தட். இந்த படத்தை பத்தி ஏதாவது சொன்னார் அவங்க கிட்ட படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது? இல்ல, எதுவும் சொன்னேன். சர்ப்ரைஸ் பேக்கேஜா வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ பாட்டு நீங்க கேட்கலாம் சார். ரஹ்மான் சாரோட பாடல்கள் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிருக்கோம். நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நீங்க ரசிச்சிருக்கீங்க, அவருக்காக பாடிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ வெந்து தனிந்தது காடு, இதுல சாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கேட்கும்போது செம்மையா இருந்தது. நீங்க சூப்பரா இருந்தது. அந்த குவாட்ரட், அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே லைக் ரியலி இன்ஸ்பைரிங். ஆப்வியஸ்லி ரஹ்மான் has always inspired me and he's still inspiring. So it's also a fantastic thing அப்படின்னு நினைக்கிறேன். சார் இப்போ எனக்கு தெரிஞ்ச ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க ஸ்டேஜுக்கு போனா ஜாலியா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இந்த 2 விஷயம் பெஸ்ட் ஃப்ரெண்டா எஸ்டிஆர் பத்தி இது நிறைய பேர் தெரியாது. அவரை பத்தி நான் இங்க சொன்னேன்னா என்ன சார் சொல்லுவீங்க? ஏன்னா அவ்வளோ பேரும் அந்த எண்டு வரைக்கும் அவருக்காக ரசிச்சுட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு குவாலிட்டி நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் ஒரு ஃப்ரெண்டா எனக்கு தெரியும். அவரை பத்தி இது நான் சொன்னோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் மேடையில் அவரு எப்பவுமே மனசுல ஒரு ஈரமுள்ள ஒரு பர்சன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன ஒரு ஃபேம் ஐ திங்க் சின்ன வயசுலயே அவர் பார்த்துட்டாரு. ஸோ இதுக்கு மேல வந்து அது எப்படி தெரியல. இஸ் ஆல்வேஸ் ரூட்டட் கிரவுண்ட், வேர்லேருந்து அப்படியே ரூட் ஆன ஒரு பர்சன். ஸோ எல்லாமே நேச்சுரலாக தான் அவரால் ரியாக்ட் பண்ண முடியும். எதுவுமே ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷனோடையோ இல்லை ஒரு பிளான் பண்ணியோ அந்த மாதிரி ஹி இஸ் நாட் தட். ஸோ தட்ஸ் வாட் ஹி இஸ்.
நீங்க கம்போஸ் பண்ண பாடல்கள்ல எந்த பாட்டு அவருக்கு ரொம்பவே பொருந்தும்னு நினைக்கிறீங்க? எந்த பாட்டு பொருந்துமா? டெடிகேட் பண்ணா சார் as a friend-ஆ யுவன் சாரோட ஆல்பம்ல இருந்து ஒரு பாட்டு எஸ்டிஆர் சாருக்கு டெடிகேட் பண்ணோம் அப்படின்னா எந்த பாட்டு சார்? நலந்தானா அப்படியே நலந்தானா உடலும் உள்ளமோ So, இது டெடிகேஷன் சார். இப்போ நீங்க கம்போஸ் பண்ண பாட்டுல நாங்க அடிக்கடி கேட்போம்ல சார், நீங்க போல பாட்டு உன்னை பத்தி பாடாம இருக்க முடியலையே நானே திட்டி திட்டி பாடல மனசு என் மனசு உனக்கு மாறவில்லை. நம்மள பார்த்து பாடுறாரு, ஆனா கைகள் எல்லாம் அந்த பக்கம் தான் அவர் நோக்கி தான் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பியூட்டிஃபுல். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. பல விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க சார், இண்டஸ்ட்ரியில் இதை புதுசாக பண்ணாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காம்போல நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் தொடரணும். அண்ட் சாருக்கு சொன்ன வார்த்தைகள் இவங்களும் கண்டிப்பாக பொருந்தும். சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்கள் பார்த்து வந்திருக்கீங்க. அதனால தான் நீங்களாம் இவ்வளோ பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க நாங்கள் நினைக்கிறோம். ட்ரூ இன்ஸ்பிரேஷன் நீங்கள் அத்தனை பேருமே. நீங்கள் எஸ்டிஆர் சாரை பற்றி சொன்னதுக்கு பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ சார். Thank you so much. Thank you. Thank you. மறுபடியும் மக்களே, உங்களுடைய பலத்த கரகோஷங்கள், உங்களுடைய அன்பு, உங்களுடைய விசில்கள் பொதுவானவர்கள், உங்களுக்கு நாங்கள் கவர் வாசினவர்கள். வணக்கம் கமல் சார், வெல்கம் டு தி ஷோ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல நம்ம மீட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த மேடையில மீட் பண்றோம். கிரிக்கெட் சினிமா வாழ்த்துக்கள் சொல்ல வந்திருக்கீங்க. சொல்லுங்க ஹீரோ சார். முதல்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் வந்து வெளி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடையாது. இட்ஸ் லைக் மை என்னோட ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாதிரி. பிகாஸ் தே இன்ட்ரடியூஸ் மீ ஆஸ் அ ஹீரோ, ஆஸ் அ டைரக்டர். ஸோ ஐ விஷ் என்டர்டெயின் கௌதம் மேனன் சார், ஏ ராமா சீதா எக்கடா அப்படின்னு வருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் திஸ் இஸ் த ஃபில்ம், கௌதம் மேனன் ஃபில்ம் தட் ஆல் ஆஃப் அஸ் வாண்ட் டு வாட்ச் ஃபார் அ லாங் டைம். ஐம் வெரி ஹாப்பி. வெந்து தனிந்து கார்டு வந்து ஐஸ்வரி கணேஷ் அங்கிள் பார்த்துட்டு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்கிட்ட சொன்னார், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஐ கோ பை ஹிஸ் ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா எல்கேஜி மூக்குத்தி அம்மன், இன்ஃபேக்ட் நான் வேற ஒரு ப்ரொடியூசருக்கு பண்ண வீட்டில் விசேஷம் கூட அவர் பார்த்தாரு. முதலே பார்த்துட்டு எல்லா வாட்டியும் அவர் தான் வந்து முதல் ஃபீட்பேக் கொடுப்பாரு. ஐ கோ பை ஜட்ஜ்மெண்ட். படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லா நம்பிக்கையும் இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் சார், ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் அகெயின் சினிமாவில் வந்து ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு, ஃபர்ஸ்ட் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா சிம்புவை சொல்லணும். நடிக்க வரதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட். யூ வாண்டட் மீ டு ஸ்டார்ட் மை ஃபில்ம். முதல் படம் வந்து அவர் படம் நடிக்கணும் அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு. நீங்கள் ரெண்டு பேரும் இதுல இருந்து ஒரு படம் நடிக்கிறீங்களா? நீங்கள் ரெண்டு பேரும். ஆனால் வந்து சிம்புவுக்கு வந்து ஒரு சில பர்த்டேக்கு முன்னாடி, ஒரு சில வருஷம் முன்னாடி நானும் அவரும் பேசின போதே நான் சொன்னேன், சிம்பு வந்து உங்களோட டேலண்ட், உங்களோட ஒர்க், உங்களோட படங்கள் பற்றி இன்னும் நிறைய பேசணும் சிம்பு அப்படின்னும் போது அவர் சொன்னார், நான் இது எனக்காக இல்லைனாலும் என் ஃபேன்ஸுக்காக பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அவரோட 32nd 33rd பர்த்டே நினைக்கிறேன். பட் ஐ திங்க் அந்த டைம் இப்போ தான் வந்திருக்கு. வித் மாநாடு அண்ட் வீட்டுக்கு ஐ விஷ் மை ஃப்ரெண்ட் நத்திங் பட் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் சிம்பு. அண்ட் ஏஆர் சார், I'm so proud and honored to be here in front of you talking about your music. And ஏஆர் ரஹ்மான் பாட்டு நல்லா இருக்குன்றது வந்து நோக்கியால ஃபோன் விட்டுருக்காங்களான்ற மாதிரி இதுக்கப்புறம் புதுசாக யாரும் சொல்ல வேணாம். பட் ஆனால் ஒரு ஏஆர் ஃபேனா ஒரே மாசத்துல ஒரு 3 ஆல்பம் வருது வந்து ஒரு பெரிய கிஃப்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். Congratulations to all 3 albums. And finally, Aisari Ganesh uncle, sir,
நிறைய பேர்கிட்ட காசு இருக்கு, பட் ஆனால் நிறைய பேருக்கு அந்த நல்ல மனசு இருக்கா தெரியாது. அவருக்கு இருக்கு. இதில் நிறைய காலேஜ் பசங்க இருக்கீங்க. இந்த வேல்ஸ் யூனிவர்சிட்டிலேயே நிறைய காலேஜஸ் இருக்கு. அதில் எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 2000 பேருக்கு மேலே ஃப்ரீயாக படிக்கிறாங்க. இது வந்து வெளியே தெரியாது. நிறைய சினிமாவில் இருக்கிற நடிகர் சங்கம், அதுக்கப்புறம் வந்து மேக்கப் யூனியன், பெப்சி அது மாதிரி இல்லாமல் யார் யாருக்கோ வந்து அவங்க ஃப்ரீயாக சீட் கொடுத்துருக்காங்க. நானே நிறைய பேர் சேர்த்து விட்டுருக்கேன். ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர், ஒரு சிங்கர், ஜோக்கர் படத்தில் பாடினவரோட பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, ஸ்கூலில் கஷ்டப்படுறாங்கன்னு போது இமீடியட்டாக அவர் வேற ஊர்லேருந்து கூட்டு வந்து இந்த காலேஜில் சேர்த்துக்கிட்டாரு. இன்னொரு நாள் ஃபோன் பண்ணி ஒரு 10 பசங்களுக்கு வந்து ஃப்ரீ சீட் வேணும்னு கேட்டிருக்கேன். இமீடியட்டாக சாங்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் யூஆர் அ குட் மேன். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஆல் தி பெஸ்ட் ஐசல் கணேஷனுக்கு அண்ட் ஆல் தி பெஸ்ட் என்டையர் VTK டீம். அண்ட் அவ்வளோதான், இன்னும் நிறைய பேர் பேசணும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுத்தையும் சூப்பராக கலக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்ததுலேருந்து எல்லாரையும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். யோகி பாபா தான் ஒரு ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கு இந்த ஈவினிங் நினைக்கிறேன். இல்ல முக்கியமான மெசேஜ் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்னோட நீ சொல்றது அவருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். வெந்து தனிந்த காடு இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். கௌதம் மாஸ்டர் சார் வந்து அவர் மண்டேல பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ட்வீட்டில் போட்டார், யோகி பாபு வச்சு நான் கண்டிப்பாக டைரக்ஷன் பண்ணேன். சார் ரொம்ப நன்றி சார். ஏன்னா முதல் டைரக்டர் நீங்கள் தான் போட்டீங்க மண்டேல பார்த்துட்டு, ரொம்ப நன்றி. ஏன்னா நான் உங்களுக்கு மின்னலையிலேருந்து ஃபேன்ஸ், நான் மின்னலை படத்துலேருந்து. அப்புறம் சிம்பு சார் வந்து நான் வந்து அவரோட வந்து பழக்கம் வந்து இதுதான், வந்தாதான் ராஜா படத்தில் இருந்தான். அதுலேருந்து அவர் நடிக்கிறது எல்லாத்தையுமே நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அப்படியே கேஷுவலாக இருப்பார். பார்த்தா டக்குன்னு உள்ள வந்து ஒரே ஷாட்டில் அந்த சாங்ஸ் ஆடிட்டு முடிச்சுட்டு வந்து எப்படி நான் இருந்தது அப்படின்னு இப்போ வேறு மாதிரி இருந்தது அப்படின்னோம் நாங்கள். அதுலேருந்து பழகினவர் தான் சிம்பு சார். வேல்ஸ் சார் வந்து வேல்ஸ் கம்பெனி வந்து எங்கள் ஃபேமிலி ஃபேக்ட்ரி. ஏன்னா எல்லா படத்துலையும் கோமாளி எல்லா படமும் அவரோட நடிச்சுட்டு இருக்கோம், அடுத்து பண்ண போகிறோம். ரொம்ப நன்றி என்னை இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை கூப்பிட்டதுக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். எல்லாருக்கும் இங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி பாலாஜி, சூப்பர், தேங்க்யூ. எல்லாருக்கும் மேலே இருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி. மைக் வச்சுங்க உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, மோல் நடிக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. கௌதமோட ஏற்கனவே நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நீதான் என் பொண்ணு சத்தம். ஸோ இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன், எனக்கு நீதான் என் பொண்ணு சத்தத்துக்கு ஸ்டேட் அவார்டு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதுக்கு வந்து இந்த தருணத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சிருக்கேன். கௌதம் இஸ் அ ஃபைன் ஃபிலிம் மேக்கர். ஸோ இன்னைக்குமே நான் சொல்வேன், உங்களோட ரைட்டிங் ஆகட்டும், உங்களோட டைரக்ஷன் ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ க்ளோஸ் டு ரியாலிட்டியாக இருக்கும். ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வரிசையில் எனக்கு வந்து ஜெயமோகன் சாரோட வந்து கௌதம் வந்து இணைஞ்சிருக்காரு. ஸோ ஐம் ஷுர் இந்த படம் வந்து ஒரு புது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இட். அண்ட் ஆப்வியஸ்லி STR என்னோட நல்ல நண்பர். சமீபத்தில் இந்த கொரோனா டைம்லலாம் ரொம்ப நல்லா ஹேங் அவுட் பண்ணியிருந்தோம். ஸோ இட்ஸ் அ ஃபைன் ஆக்டர். சமீபத்தில் மாநாடும் பார்த்துருந்தேன், ரொம்ப ரசித்தேன். அண்ட் ரஹ்மான் சார், பிக் ஃபேன், ஆல்வேஸ் பின் அ கிரேட் ஃபேன். அண்ட் நான் எப்படி நான் கௌதமுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இளையராஜா சாரோட நான் வந்து எனக்கு அவரோட மியூசிக்கில் வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ ஐ வாண்ட் another ஆப்பர்ச்சுனிட்டி. இதே மாதிரி நானும் தேங்க் பண்ண கௌதமில் ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் நடிக்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர் அகேன். அண்ட் டு தி ஆக்டர்ஸ் ஸ்ரீநிதி, அவங்களுக்கு கரெக்டாக சொன்னாங்க பேர். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு யூ. ஸோ விஷிங் எவ்ரி ஒன் an amazing release. Last but not the least, Dr. ஐசல் கணேசன் சார், அவரோட சமீப காலத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் பண்ணணும். ஸோ எங்கள் அப்பா சொன்ன மாதிரி இப்போ இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸில் வந்து இண்டஸ்ட்ரியை கரெக்டாக புரிஞ்சு இருக்கிற எல்லா கதைகளை ரொம்ப அழகாக சூஸ் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய நியூ ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. நானும் இப்போ கூட ஷூட்டிங் முடிச்சு தான் வந்துட்டு இருக்கோம்.
இன்னும் பேர் அனௌன்ஸ் பண்ணல, இன்வைட்டில் தான் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் தலை நீங்க எதாவது தனியாக பேசுங்க. எல்லாம் வச்சுங்கிறவரு தனி சீக்கிரம் கேட்டவங்க. ஸோ வெந்து தனிந்தது காடு. ஸோ அந்த குழுவினர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். இப்போ ராசி பேசுகிறேன் தமிழ். First of all, Rashi, congratulations on your ஒரு blockbuster success. Hi Siddhi. Hello. Congratulations. Straight up பாம்பேல இருந்து என் ஃபிளைட்ல தான் வந்தீங்க நீங்க. ஓ, ரெண்டு பேரும் பாம்பே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அவங்க பேசி சொல்லுங்க, நான் கொஞ்ச நேரம் பேசுறேன். இல்ல கிடையாது. நம்ம எல்லாருமே சேர்ந்து பேசலாம். நீ பேசுறதுக்கு தான் இவ்வளவு நேரம் வெயிட்டிங்னு எனக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் கேட்டுருக்கேன். How happy are you in association with this beautiful team? வேணா சொல்லுங்க. ஓ யப்பா, ஹீரோயின் பார்த்தா இங்கிலீஷ் வேற லெவல் போகுது. But how excited are you? First of all, congratulations Siddhi. Thank you so much. I am nervous. My hands are like shaking right now. Don't say that. We'll come and hold them just so that they'll stop shaking. Don't say that in front of them. சொல்லுங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. It's a very very big opportunity. And before I start, I would like to say எல்லாருக்கும் ரொம்ப பெரிய வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். When the first look of this padam had come out, it read, the combination read GVM, STR and ARR. That time I thought to myself, whichever girl gets to be a part of this padam is the luckiest girl ever. I remember Gautam sir was doing Reiki in Mumbai. He had put up a picture on Instagram. I took a screenshot of that picture. And I just thought to myself, how lovely would it be if I get to be the heroine? I prayed to my God with utmost honesty and just hope that somehow this works out for me. Today as I stand in front of such established individuals, I still have to pinch myself to believe that, is this really happening? So, first of all, I would like to thank Gautam sir for giving me this opportunity. Gautam Vasudev Menon is one director which is every girl's dream. Every actress wants to work with him. We all know that all the GVM heroines are archived to be the most beautiful, the most honest and real characters. So thank you Gautam sir for giving me this opportunity, and it was like a pleasant breeze working with you. Simbu sir. I think எல்லாருக்கும் தெரியும் that Simbu sir is a big star. Anna, after working with him up close and personal, I realized what a spectacular actor he is. He has given 200% to this padam. I had to perform 2000% just to come like somewhere close to Simbu sir. If there's anything that I take from him is the kind of dedication and hard work that he has put into making Muthu come to life. And all of you all are going to go mad after watching this film. Rahman sir? I don't know what to say. Every phase of my life, I had a Rahman song to fall back upon. I manifested myself in that playlist by adding a song which is your composition, wherein I get to be a part of it. And I think very, very few lucky people get that opportunity. So thank you. Thank you so much. Wales International, thank you for being such a luxurious production house. I think all of this is like a big proof. I am very, very blessed to get an opportunity with Wales Production House, because this kind of a mega event is something which only few people get. So thank you so much to everybody from Wales International. Red Giant, Udayanthi sir, I used to keep checking Twitter just to see which films are being associated with Red Giant, and low-key hoping that there is a collaboration between Vengathalam Vidikada and Red Giant, because all of the Red Giant films do massive numbers, and more than anything for the Rohini first day, first show at Rohini. And everybody
everybody who has been a part of this padam, I think we put in a lot of hard work. Romba nandri to each and every person who has put in their work into this. And to all your lovely people, unga anbu, unga aashirvadam, எனக்கு எப்பவுமே இருக்கட்டும். And உன்னோடு தான் எப்போவே நான். And before I leave, I'd just like to say, வெந்து தனது காடுக்கு வணக்கத்தை போடு. தமிழ்ல நீங்க ஏதாவது கத்துக்கணும் கரெக்டா கத்துக்கிட்டீங்க. வணக்கம் வந்துச்சு, படம் வந்துருச்சு. ஆனா எவ்வளவு தூரம் ரீச் ஆயிருப்பாங்க. வெந்து தனிமன் காடு வரிசை படத்துக்கு வணக்கத்தை போடு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரெயிலரை போட்டு I have understood Simbu STR fans. சூப்பர் மேடம். நீங்க தமிழ்ல எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா மிகப்பெரிய ஹீரோயின் ஆயிடுங்க. ஆல்ரெடி ஆயிட்டீங்க. இன்னும் பல படங்கள் பண்ண போறீங்க. தேங்க்யூ சோ மச். லைட்டா சைடு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது சமீரா ரெட்டி சாயல் வரல, அது சொல்லாம வேணாமா? கரெக்ட் தானே? ஸோ கண்டிப்பா சித்தி உங்களுக்கு இருக்கு நிறைய புத்தி அப்படின்னு உங்களுடைய பேச்சுல இருந்து எனக்கு தெரிய வந்துருச்சு. தமிழா பேசுவீங்க, இங்கிலீஷா பேசுவீங்க. எந்த சாமி மேடம் கூப்பிடுறீங்க? அடிக்கடி மேல சேம் கார்டு எனக்கு சேர்த்து ப்ரே மேடம். வெரி பவர்ஃபுல் கார்டு. ஐ திங்க் ஒரு தடவை நீங்க வேண்டியது இவ்வளவு நடந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சித்தி, தேங்க்யூ வெரி வெரி மச்.